வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்பெஷல் சீப்பு சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நல்லது. டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்லி 1 கிலோ பச்சரிசியை எடுத்துக்கணும், 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போட்டு சூடு வந்தால் போதும், ப்ரௌன் கலரில் வறுத்துறாதீங்க. அதை தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பச்சரிசியையும் இந்த உளுந்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு குருணை கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பவுட்ரு பதத்துக்கு நல்லா நைஸாக ஒரு முறைக்கு 4 முறை போட சொல்லுங்கள் மிஷினில். இதுக்கு தேங்காய் பால் தாங்க ஸ்பெஷல். நான் 2 தேங்காயை துருவி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அது கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கணும். இதுதான் டேஸ்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்க. முதல் பாலே போதுமானது. ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் 2.5 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால அது பாலே போதுமானது. வேணுன்னா உங்களுக்கு 2ஆவது தடவையும் அந்த தண்ணி ஊற்றி அடித்து வேணால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பத்தாட்டி அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நல்லா வெதுப்பாக சுட வச்சுக்கணுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சுட்டால் போதுமானது. ரொம்ப பாலை சுட வச்சிடாதீங்க. 2.5 கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு சட்டியில் உப்பை போட்டு அந்த பாலை ஊற்றி நல்லா கிண்டி நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2.5 கப்பு மாவு கூட சேர்த்து பிசையணும். அதனால அந்த பாலை ஊற்றி அதையே நம்ம பிணைஞ்சிக்கணுமே தவிர 2ஆவது பால் எடுத்து வச்சுருக்கீங்களா அது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பத்தலைனா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அந்த முதல் தடவை எடுக்கிற அந்த பாலே போதுமானது. இந்த மாதிரி எடுத்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ ஒரு முறுக்கு கட்டையை எடுத்திருக்கேன். அதில் 2 சில்லி அடிச்சிருக்கேன். ஒன்று சொரப்பாக இருக்கும், இன்னொன்று வலுவலுன்னு இருக்குங்க. ரெண்டையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சொரப்பாக இருக்கக்கூடியதை எடுத்து செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த கட்டையில் வச்சு ஒரு தட்டை வச்சு நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இன்றைக்கி ரோல் மாதிரியும் செஞ்சு காட்டிருக்கேன், கட் பண்ணியும் செஞ்சு காட்டிருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி விட்டுட்டு இதை ஒரு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணணுங்க. அதுக்கு நான் சின்னமாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவு சைஸு சரியாக இருக்கும். அதை ஒத்த கையில் வச்சு அப்படியே சுற்றி இப்படி ஒட்டி விட்டுறணுங்க. இந்த ஒட்டுறப்ப நமக்கு ஒரு ஆள் இருந்தால் பத்தாது. நம்ம வீட்டில் பாட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வச்சு செய்யணுங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரே சைஸில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை காய விடணும். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய் இருந்தால் போதுமானது. நான் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்திருக்கேன். அதனால் 1/2 லிட்டரு எண்ணெய் எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ஒரு பக்கம் திருப்பி விடணும். ஏன்னா உடனே நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா அது உடஞ்சி பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதை திருப்பி விடுங்க. இது ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு இந்த சுற்றுறதுனால. நேரடியாக பிழிஞ்சு விட்றதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் 2-3 பேர் இருந்தாங்கன்னா நம்மளால் இதை வேகமாக செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. அது நல்லா வெந்து மொறுப்பாக ஆயிரும். அந்த நேரத்தில் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். சுற்றி போட முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா நெட்டாக கூட நாம் சின்ன பீஸாக புழிஞ்சு விடலாம். அந்த மெத்தோடையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ அதே கடாயில் நான் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸாகவே கட் பண்ணி கையாலேயே போட்டு விட்ருக்கேன். இது நமக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். நாமளே என்ன செஞ்சிடலாம், இதை எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அச்சு இருக்குது. இது வலுவலுன்னு இருக்கும், சொரப்பு இல்லாமல். அதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ புழிஞ்சு விடுறேன் பாருங்கள். இந்த பாருங்க இதே மாதிரி இருக்கும். நான் நடுவில் எந்த ஒரு சொரப்பும் இல்லாமல் வலுன்னு இருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கையில் நாக்கில் கூட அந்த சொரப்பு இருக்கிறப்ப குத்தும். இது குத்தாது. இதையும் நம்ம சின்ன பீஸாக கூட கட் பண்ணி அதில் போடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும். எங்கள் செட்டிநாட்டுகளில் இதை ரொம்ப ஃபேமஸாக நாங்கள் செஞ்சுக்குவோம். போட்டு நல்லா வேக விட்டுறணும். இந்த சொரப்பு இல்லாமல் வலுன்னு இருக்குல்ல, அதை நான் அப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் 3 வகையில் இதை செஞ்சுருக்கேன். ஒன்று கையால் சுருட்டி போட்டிருக்கேன், இன்னொன்று வரியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன், இன்னொன்று வலுப்பாக இருக்குது. இவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக நம்ம மாவு மட்டும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா டெய்லியும் கூட நம்ம பண்ண முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு ஈவினிங்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.